ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பாரம்பரியமா தமிழ் புத்தாண்டுக்கு செய்யக்கூடிய மாங்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதை ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இது சாதம் தனியா சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல இனிப்பு, புளிப்பு, காரம், கசப்பு எல்லா சுவையும் கலந்துருக்கும். இதை இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்கு போக முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்க தவறாம பார்க்க முடியும். மாங்காய் பச்சடி பண்றதுக்காக நான் இன்னைக்கு ஒரு மாங்காய் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இதை விட சின்னதா கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இதை ஒரு கடாயில் சேர்த்து இதை வேக வைக்க போகிறேன். இப்போ இந்த மாங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா வேக விடணும். இப்போ இதை மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டால் அது சீக்கிரமாக வெந்துடும். இல்லைனா நீங்கள் குக்கரில் சேர்த்து ஒரு விசில் வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம மாங்காய் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அது நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த பதத்துக்கு இது வெந்து வந்திருந்தா போதும். அடுத்து இதில் இந்த மாங்காய் பச்சடிக்கு தேவையான உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். இந்த டைமில் நம்ம வெல்லத்தை உருக்கி வச்சிடலாம். ஒரு மாங்காவை நம்ம கட் பண்ணி எடுத்தால் 1/2 கப் வரும். 1/2 கப் மாங்காய்க்கு 1 கப் பொடித்த வெல்லம் எடுத்துக்கணும். இனிப்பு இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் 1/4 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மாங்காய் பச்சடி பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் இந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்க்கணும். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் இந்த வெல்லம்லாம் சேர்ந்து திக்காகி வர்றது வரைக்கும் நம்ம வேக விடணும். இதுக்கு ஒரு 8 to 10 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இது திக்காகி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துடலாம், ஏன்னா சூடாறும்போது இது இன்னும் கெட்டியாகும். அடுத்து இந்த மாங்காய் பச்சடியில் சேர்க்கறதுக்காக நான் வேப்பம்பூ எடுத்திருக்கேன். பாரம்பரியமாக இந்த வேப்பம்பூவை சேர்ப்பாங்க. அதுக்காக நான் ஒரு 4 வேப்பம்பூ எடுத்திருக்கேன். இது கிடைக்காதவங்க சேர்க்கலனாலும் பரவாயில்ல, இது சேர்க்காமலே நல்லாயிருக்கும். இதில் இனிப்பு கசப்பு எல்லா சுவையும் வர்றதுக்காக கொஞ்சம் வேப்பம்பூவை சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் தாளித்து சேர்த்துடலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 4 வேப்பம்பூ, 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்து வச்சுக்கணும். இப்போ நம்ம தாளித்து எடுத்ததை இந்த மாங்காய் பச்சடியில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆகியாச்சு. இதை சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஸ் மாதிரி. இதை நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இந்த மாங்காய் பச்சடியை கட்டாயம் உங்கள் வீட்டில் எல்லாரும் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். எல்லாரும் சேஃபாக வீட்டிலே இருந்து குடும்பத்தோட இந்த புத்தாண்டை கொண்டாடுங்க. நன்றி.